அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, விருட்ச வழிபாடு. ஏன் விருட்ச வழிபாடுங்கிறது ஒரு மிக முக்கியமா நினைக்கிறோம் அப்படின்னா, பிரபஞ்சத்தை ஆட்கொண்டு நமக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் தரக்கூடியது மூலிகைகள் அப்படிங்கிறது நம்ம எல்லா இடங்கள்லயும் சொல்லியிருக்கோம். அதுதான் உண்மை. அதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விருட்ச வழிபாடுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. உங்களுடைய கோரிக்கைகள நீங்க ஒண்ணும் இல்ல. நீங்க நார்மலா ஃபீல் பண்ணி பாருங்க. உங்களுடைய கோரிக்கைகள, உங்களுடைய தேவைகள மிக எளிமையாக கொண்டு போய் பிரபஞ்சத்தில சேர்த்தோம்னா, விருட்ச வழிபாடுகள் மூலமா தான் சேர்த்த முடியும். அதனால தான் எல்லா ஆலயங்கள்லயும் சாமிக்கு பூஜை நடக்குதோ இல்லையோ, அந்த இடத்துல விருட்சங்கள் கண்டிப்பா இருக்கும். அது வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ விருட்ச வழிபாடுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. இத வந்து நம்ம ஒரு 27வது ஒரு விஷயமா இந்த விஷயத்த நம்ம பண்ணியிருக்கோம். 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான விருட்ச வழிபாடுகள பத்தி சொல்லப் போறோம். அற்புதமான விஷயம். இத வந்து நீங்க யாராலாம் செய்றீங்களோ அவங்களும் 100% பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிரும். சரிங்களா? அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். முதல் நட்சத்திரம் அஸ்வினி தான். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் விஸ்கம்ப நாமயோகம் வரும் நாட்களில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும், மருதமர வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பு. திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதும், மரத்தை வழிபாடு செய்கிறதும் மிக சிறப்பு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீடுகளிலே அவங்களுக்கு உண்டான நட்சத்திர மரங்களை வச்சு வளர்த்துறாங்க. அந்த நட்சத்திர மரங்களை வந்து தண்ணீர் ஊற்றி பராமரிப்பு பண்ணிட்டு அதுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னாவே நம்மளுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள், சாபங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரதுக்கு ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக வெளில போயிடும். அதுக்கப்புறம் எல்லாமே நன்மைகள் தான் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட விஷயத்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் விஸ்கம்ப நாமயோகம் வரக்கூடிய நாளில் பண்ணணும். அது எந்த நாளில் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும், மருத மரத்தை வழிபாடு செய்ய வேண்டும். இது அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு உண்டான விருட்ச வழிபாடு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரக்காரர்கள். 2வது நட்சத்திரம் பரணி. பிரீத்தி நாமயோகம் வரக்கூடிய நாளில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் வழிபாடும், விலாமரத்தை வழிபாடு செய்வதும் மிகப்பெரிய நன்மைகளை தரும். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதரை போய் வழிபாடு செய்கிறதும், விலாமரத்தை வழிபாடு செய்கிறதும் மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடியது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. அவங்க எதை செஞ்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பாவங்கள் விலகி கர்ம வினைகள் தீர்ந்து யோகங்கள் வரதுக்கு ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுக்கடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள். அவங்க வந்து ஆயுஷ்மான் நாமயோகம் வரக்கூடிய நாட்களில் பூவரசங்குப்பம் நரசிம்மரை வழிபாடு செய்வதும், அதே சமயத்தில் மகிழ மரத்தை வழிபாடு செய்வதும் மிகப்பெரிய நன்மைகளை தரும். இவங்க கிருத்திகை நட்சத்திரக்காரங்க ஆயுஷ்மான் ஞாமயோகம் வரக்கூடிய நாளில் போகணும். அவங்க வந்து பூவரசங்குப்பத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபாடு செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் மகிழ மரத்தை வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியதாக அமையும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் சௌபாக்கிய நாமயோகம் வரக்கூடிய நாட்களில் ஆறுபதி உசிரவனேஸ்வரர் ஆலயம் அங்கே போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு புன்னை மர வழிபாடு. இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தா மயிலாடுதுறையிலேருந்து செம்மனார் கோயில் போகிற வழியில் தான் இருக்குது இந்த கோயில். அந்த கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுருந்தோம். அதே மாதிரி புன்னை மரத்தை வழிபாடு செய்வதும் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியது யாருக்கு? ரோஹிணி நட்சத்திரக்காரர் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு. இவங்க இதை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அடுத்தது மிருகசீர நட்சத்திரக்காரர்கள். மிருகசீர நட்சத்திரக்காரர்கள் வந்து சோபன நாமயோகம் வரக்கூடிய நாட்களில் அண்ணாமலையாரை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் மாமர வழிபாடு, இதுவும் மிகப்பெரிய சிறப்புகளை தரக்கூடியது. அவர்கள் கர்ம வினைகளுக்கு தகுந்தாற் போல மரங்கள் மாறுபடும், தெய்வங்கள் மாறுபடும். இதை செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் உருவாகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அதிகண்ட நாமயோகம் வரக்கூடிய நாட்களில் திருச்சியில் இருக்கக்கூடிய பிச்சாண்டவர் கோவில் அங்கே போய் வழிபாடு செய்வதும், வஞ்சி மரத்தை வழிபாடு செய்வதும், இதை செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றங்களும் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க திருச்சி பிச்சாண்டவர் கோயில் மற்றும் வஞ்சி மரம் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சுகர்ம நாமயோகம் வரக்கூடிய நாட்களில் குலசை பாண்டீஸ்வரர் அவரை வழிபாடு செய்வதும், அதுக்கப்புறமா பலாமரத்தை வழிபாடு செய்வதும், இது ரெண்டையும் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டான அனைத்து யோகங்களும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். பூச நட்சத்திரக்காரர்கள் திருதி நாமயோகம் வரக்கூடிய நாட்களில் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகர் வழிபாடு அதை செய்கிறதும், அதுக்கப்புறம் எருக்கஞ்செடியை வலம் வந்து பூஜை செய்து வழிபாடு செய்வதும் பூச நட்சத்திரத்தார்கள் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியதாக அமையும். அப்போ இவங்க இந்த வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் சூல நாமயோகம் வரக்கூடிய நாட்களில் மன்னாடி மங்கல நரசிம்மர் கோவில், மன்னாடி மங்கலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்வதும், அதுக்கப்புறமா வன்னி மரத்தை வழிபாடு செய்வதும் மிகப்பெரிய யோகத்தையும் ஞானத்தையும் தரக்கூடியது. அவங்க ஆயில நட்சத்திரக்காரங்க இந்த வழிபாடுகளை செய்யலாம். மக நட்சத்திரக்காரர்கள் கண்ட நாமயோகம் வரக்கூடிய நாட்களிலும் திருமுல்லை வாயிலில் இருக்கக்கூடிய மாசிலாமணீஸ்வரர் கோயில் போய் வழிபாடு செய்வதும், அதுக்கப்புறமா கடம்ப மரத்தை வழிபாடு செய்வதும் மிகப்பெரிய யோகத்தை தரும். இவங்க இந்த வழிபாடுகள் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய பாவங்களெல்லாம் விலகிறதுக்கு ஆரம்பிச்சிடும், எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும்.
அடுத்து பூர நட்சத்திரக்காரர்கள் இவங்க வந்து விருத்தி நாமயோகம் வரக்கூடிய நாட்களில் மதுரை புட்டு சொக்கநாதர் கோவில் அங்கே போய் வழிபாடு செய்கிறதும், அதுக்கப்புறமா மாமரம் தேமாமரம்னு சொல்லுவாங்க, மாமரத்தை வழிபாடு செய்வதும் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நிச்சயமாக உருவாக்கி தரும். உத்தர நட்சத்திரக்காரர்கள் இவங்க வந்து துருவ நாமயோகம் வரக்கூடிய நாட்களில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் போய் வழிபாடு செய்வதும், அதுக்கப்புறமா வேப்பமர வழிபாடு செய்வதும் இவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் நல்ல பலன்களையும் தரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வியாகதம் நாமயோகம் வரக்கூடிய நாட்களில் காஞ்சியில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தரை வழிபாடு செய்வதும், அப்புறம் இலுப்ப மரத்தை வழிபாடு செய்வதும் மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய விஷயமாக அமையும். ஏன்னா அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2 வழிபாடுகளும் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இவங்க வந்து அரிசனம் நாமயோகம் வரக்கூடிய நாட்களில் மண்டைக்காடு பகவதி அம்மனை வழிபாடு செய்வதும், அதுக்கப்புறம் எட்டி மரத்தை வழிபாடு செய்வதும் இவங்க வாழ்க்கையில் எல்லா விதமான ஏற்றங்களையும் முன்னேற்றம் தருவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக அமையும். சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2 வழிபாடுகளும் மிகச்சிறப்பானதாக இருக்கும். அதுக்கடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வக்ரம் நாமயோகம் வரக்கூடிய நாட்களில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்வதும், நெல்லி மரத்தை வழிபாடு செய்வதும் மிகப்பெரிய சுபிட்சத்தை உண்டாக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க நெல்லி மர வழிபாடும் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடும் மிகப்பெரிய சுபிட்சத்தை உருவாக்கும். விசாக நட்சத்திரக்காரர்கள் சித்தி நாமயோகம் வரக்கூடிய நாட்களில் காளஹஸ்தீஸ்வரர் வழிபாடு செய்யணும். வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அத்தி மரத்தை வழிபாடு செய்யணும். இதை செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் தானாக உருவாக்க ஆரம்பிச்சிடும். அனுச நட்சத்திரக்காரர்கள் வியாதிபாத நாமயோகம் வரக்கூடிய நாட்கள். அனுச நட்சத்திரக்காரங்க வியாதிபாத நாமயோகம் வரக்கூடிய நாட்களில் ஸ்ரீவாஞ்சி யமதர்மர் வழிபாடு அவரை வழிபாடு செய்வதும், அதுக்கப்புறமா நாவல் மரத்தை வழிபாடு செய்வதும் மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடியதாக அமையும். ஏன்னா இது 2மே வந்து மிக அற்புதமான விஷயம். ஸ்ரீவாஞ்சியத்துக்கு நிகரான ஒரு ஆற்றல் படைத்த கோயில் நம்ம பார்த்ததே கிடையாது. அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் அது. அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வரிய நாமயோகம் வரக்கூடிய நாட்களில் அண்ணாமலையாரை தரிசனம் செய்துட்டு அதுக்கப்புறம் கருங்காலி மரத்தை வழிபாடு செய்வது மிகப்பெரிய நன்மைகளை தரும். இதை செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். மூல நட்சத்திரக்காரர்கள் பரிகம் நாமயோகம் வரக்கூடிய நாட்களில் திருவானைக்காவல் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு செங்காமரம் அந்த மரத்தை வழிபாடு செய்கிறதும் மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய அமைப்பாக அமையும். அவங்களுக்கும் சூப்பராக இருக்கும். அடுத்தது பூராட நட்சத்திரக்காரர்கள் சிவன் நாமயோகம் வரக்கூடிய நாட்களில் கதிராமங்கலம் வனதுர்க்கை தாயை வழிபாடு செஞ்சுட்டு மூங்கில் மரத்தை வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சித்த நாமயோகம் வரக்கூடிய நாட்களில் திருக்கொல்லிக்காடு சனீஸ்வர பகவானை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அரச மரத்தை வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளையும் மிக எளிமையாக அடையிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் சாத்தியம் நாமயோகம் வரக்கூடிய நாட்களில் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலை வழிபாடு செஞ்சுட்டு பொன்னை மரத்தை வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளும் மிக எளிமையாக கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சுபம் நாமயோகம் வரக்கூடிய நாட்களில் மயிலையில் இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு ஆலமரத்தை வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கனாலுமே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் சுப்ரம் நாமயோகம் வரக்கூடிய நாட்களில் மயிலையில் இருக்கக்கூடிய மாதவ பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பலாசு மரத்தை வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் மிக எளிமையாக கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பிராமியம் நாமயோகம் வரக்கூடிய நாட்களில் ஐயாவாடி பிரத்யங்கராதேவி வழிபாடை செஞ்சுட்டு அவரி மரத்தை வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும், வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஐந்தரம் நாமயோகம் வரக்கூடிய நாட்களில் சமயபுரம் மாரியம்மனை வழிபாடு செஞ்சுட்டு அத்தி மரத்தை வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வைத்துருதி நாமயோகம் வரக்கூடிய நாட்களில் காஞ்சி அரிசாபம் தீர்த்தார் ஆலயம் போயிட்டு அங்கே போய் அவங்க தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வில்வ மரத்தை சுற்றி வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளும் ஈஸியாக அடைய முடியும் அவங்களால. இப்போ 27 நட்சத்திரக்காரர்களும் எந்த ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யணும், எந்த மரங்களை வந்து வழிபாடு செஞ்சால் அவங்களுக்கு யோகங்கள் கிட்டும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்துருக்கோம். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் போய் நிச்சயமாக செய்யுங்க, வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளையும் அடையுங்கள்.